எவனோ ஒருத்தவன் இனிமேல் நம்ம சேனலில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரே வராதுன்னா திரும்பி வந்து போட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. அது எனக்கு கேட்குது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது RSU கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா முக்கால்வாசியில் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியாச்சு கைஸ். பாருங்க கைஸ், ஃபுல்லாக நம்மளோட ஸ்டோரே அப்படியே ஒரு பிராண்டடான ஸ்டோர் மாதிரி பண்ணியாச்சு. இது நல்லா இருக்கான்னு தெரில, நான் சும்மா புதுப்பாக போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு கமெண்டில் போட்டு விடுங்க. ஓகே கைஸ், பாருங்கள் நம்மளோட 5 ஒர்க்கரும் நல்லா வேலை செஞ்சு கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வேணா எடுத்து குடிங்கடா. உள்ளே போயிட்டு ஐயாடா ஆடு மண்டையில் பாருங்க கைஸ், எல்லாரோட மூஞ்சியும் அந்த ஹனுமன் மூஞ்சி மாதிரி இருக்கு கைஸ். ஓகே கைஸ், நம்ம போட்டு விட்டுலாம். டிங், வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க, நம்ம கடை திறந்துருக்கு, வாங்க வாங்க வாங்க, நம்ம கடையில் எல்லாமே இருக்குது, வாங்க வாங்க வாங்க, எல்லாமே இருக்குது, ஒன்று விடாமல் எல்லாமே இருக்குது. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு, பக்கத்தில் இது இருக்கு. நம்ம இவன் பேர் நல்லா ஞாபகம் இருக்கு கைஸ், தேங்காய் சீனிவாசன். அப்புறம் வந்துட்டு கைஸ் என்னோட ஸ்டோரோட டூர் காமிக்கிறேன், வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு சால்ட்டு ஒரு ரேக் ஃபுல்லாக சால்ட்டு கைஸ். அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில், அப்புறம் வந்துட்டு மேலே இருக்குது ஆயில், அப்புறம் இது ஃபுல்லாக சீரல், அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுருக்கீங்க கைஸ். டே மொட்டை, ஒருத்தன் டூரு காமிச்சிட்ருக்கான், நடுவில் வந்து மொட்டையை காமிக்கிறான் பார், கிறுக்குப்ப. அப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இந்த கோதுமை, ரவை, அப்புறம் எல்லா மாவும் இருக்குது கைஸ். அப்புறம் கீழே வந்துட்டு அரிசி இருக்குது கைஸ், அரிசியா. அப்புறம் இங்கிட்ட வந்துட்டு சுகர் பவுடர், இங்கேயும் சுகர் பவுடர். அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னானே தெரியல, ஞாபகம் வந்துச்சு கைஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ், இது வந்துட்டு ரெட் சாஸ், சில்லி சாஸு. இதுக்கு மேலே இருக்க என்ன சாஸ்னே தெரில, என்ன சாஸ், ஹாட் சாஸ். அப்புறம் கீழே இருக்க என்ன சாஸு, சாஸ் இல்லையாது, மயோனிஸ் கைஸ். அப்புறம் அது வந்துட்டு காஃபி தூள், அப்புறம் அது பாஸ்தா, அப்புறம் இது வந்துட்டு டீ தூள், அப்புறம் வந்து இது வந்துட்டு முட்டை, அப்புறம் டாய்லெட் பேப்பரு, அப்புறம் அந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. இது வந்துட்டு பொட்டேட்டோ, அப்புறம் கொஞ்சம் கேக்கெல்லாம் இருக்குது கைஸ். அப்புறம் இது ஃபுல்லாக ஒரு ரேக் ஃபுல்லாக சிப்ஸாக வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு பெப்பர், இது என்னது, இதெல்லாம் ஸ்வீட் பீர். கீழே இருக்குது ஸ்வீட் பீரு, அதுக்கு மேலே இருக்குது ஒயின். பாருங்கள், ஸ்வீட் பீர் ப்ளாடி அல் 6 பேக். இது வந்துட்டு ஷாம்பு கைஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பால். அப்புறம் இது வந்துட்டு பீனட் பட்டரு, அதுக்கப்புறம் ஹனி, இது வந்துட்டு டாய்லெட் பேப்பர். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டமெல்லாம் இங்கே வச்சுருக்கீங்க கைஸ். இது ஃபுல்லாக மீட்டு கைஸ், பாருங்க கைஸ், இது ஃபுல்லாக மீட். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மீட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் அந்த கேக் மாதிரி ஏதோ வச்சுருக்கேன். அப்புறம் இது ஃபுல்லாக வாட்டர் பாட்டில்ஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் செக் அவுட் மிஷினில் தான் கைஸ் எல்லாருமே போடுறாங்க. அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறோம். ஒரே இல்லை கைஸ், இந்த அம்மாலாம் எதுக்கு வருது?
ஒரே ஒரு பால் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தா? அப்படியே நில்லுமா, கொஞ்சம் நைட்டு ஒரு 9 மணி அவளுக்கு பில்லு போடுவாங்க கைஸ். ஓகே, நம்ம அப்படியே நின்றுருக்கு பாருங்க கைஸ். மாடாக தேய்ச்சி ஆடாக உழைக்கிறாங்க நம்மளோட கஸ்டமர்லாம். கஸ்டமர்ன்றே பாருங்க கைஸ், நம்மளோட ஒர்க்கர்ஸ். இந்த தேங்காய் சீனிவாசனை மட்டும் ஒர்க்கர்னு சொல்லக்கூடாது, பிச்சைக்கார நாயின்னு சொல்லணும் கைஸ். பிச்சைக்கார நாய் மூஞ்சி மொகராட்டை பாருங்க கைஸ், ஹனுமன் மூஞ்சி மாதிரி. எல்லாரோட மூஞ்சி ஹனுமன் மூஞ்சி மாதிரி இருக்கு கைஸ். ஆனால் இவங்களோடது கொஞ்சம் நல்லா இருக்கு கைஸ். கேஷியரோடது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பாருங்க கைஸ், கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அழகாக சூப்பராக இருக்குது பாருங்க கைஸ். நம்ம ஸ்டோர் முன்னாடி எவனும் கொஞ்சம் நியூஸ் பேப்பரு, அப்புறம் அது சொல்ல விரும்பல, நிறைய இது போட்டு போயிருக்காங்க. அப்புறம் இலைகள்லாம் விழுந்துருக்கு கைஸ். இலைகள், பல மலைகள் எல்லாம் விழுந்துருக்கு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சிட்டின்னு தான் நினைக்கிறேன் கைஸ். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வருவோம் கைஸ். பாருங்க கைஸ், கொஞ்சம் பெரிய சிட்டியாக தான் இருக்குது பாருங்கள். இங்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு கார்டன் இருக்குது கைஸ். டேய் துறங்களா, உள்ளே போக முடியுதா? டேய் என்னடா குரங்கோட மோசமாக தவறாங்க கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இவ்வளோ தூரம் தாண்டா. அதெல்லாம் குரங்கெல்லாம் பார்த்துச்சுன்னா சூசைட் பண்ணி போயிடும். டேய் அப்படியே இதில் மாரி சர்க்கஸ் பாருங்கம்மா பாருங்கள். சர்க்கஸ் தம்பி. சர்க்கஸ் காசு இருந்தால் போடுங்க கைஸ். அப்புறமா வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, கொஞ்சம் பெரிய சிட்டி தான் கைஸ். பாருங்கள், கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்காங்க இந்த கேமில். நம்ம போயிட்டு அந்த அம்மாவுக்கு பில்லை போட்டு விட்டு போக சொல்லுவோம். வாங்க, லைட்டு போடலையா? டேல என்னடா எனக்கு மட்டும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏன் கேஷ் கவுண்டர் பாருங்க, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. $2.7 வாங்க வருது கைஸ். என்ன சொல்கிறது? இவர் கொஞ்சம் பரவாயில்ல கைஸ், இவர் கொஞ்சம் நிறையாவே வாங்கியிருக்காரு. ஆனால் மூஞ்சி பட்டும் தொங்க போட்டு வந்திருக்காரு. அதனால் ஒரு $10 $0.10 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். டேய், இது ஒன்று வாங்குறதுக்கு ஏன்டா அவ்வளோ தூரம் வர்ற? அங்கே அவன் மூக்கா பாருங்க கைஸ், எதை எரிஞ்சு வச்சுருக்கான், போட்டு அருன்னு நினச்சிருக்கேன் போல கைஸ். வர்றா கைஸ். அப்புறமா வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் கைஸ் பண்ணிவிட்ருங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க கைஸ், ஆளில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா கைஸ்? ஒருத்தன் பகுமானமாக வர்றேன் 9 மணிக்கு கடை மூடும்போது. எவனோ வந்திருக்கான். டேய், இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏன்டா வர்றீங்க கைஸ்? கிட்டத்தட்ட என் கடை வந்துட்டு ஒரு 4-5 நாளாக அப்படியே மூடியே கிடக்குது கைஸ். இதை வந்துட்டு நான் ஒரு 4-5 நாளாக எப்படி இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் நிறையா பேர் வரல. ஒருவேளை நிறையா கஸ்டமர் இந்த கடை இன்னும் மூடியே இருக்கும், நம்ம வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான் எங்களுக்கு. அப்படியும் இருக்கலாம். வர்றான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 மணி இருக்குது, இன்னும் நிறையா கஸ்டமர் இருக்காங்க கைஸ். வர்றேன்லாம் அவனும் வரல. கடையை மூடி விட்ருவோம். கடையை மூடியாச்சு.
டேய் எல்லாம் பில்லு போட்டு போங்கடா போங்கடா, கடை முடிஞ்சு. ஓடுங்க ஓடுங்க. ஏன்டாவே டேய் இந்த 2 வாங்குறதுக்கு ஏன்டா வர்றீங்க சல்லி பழுகளா, சல்லி பயலுகேஷ். ஓடுங்க. என்னடா அது தீந்து போயிருக்கு கேஸ். ஓகே கேஸ், அப்புறமா வீடியோ பார்க்கலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் தானே பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 10 லைக் டார்கெட் வச்சுக்கலாம் கைஸ். 10 லைக் தாண்டிடுச்சுன்னா இதோட அடுத்த பாட்டு கன்ஃபார்மாக நான் போட்டுருவேன் கைஸ். ஃபைனல் எபிசோடுன்னு சரி போடுவோம். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, போடுவோம். நம்ம போடுறது தான். எல்லோரும் போயிட்டான் எல்லாடை. வேமா பில்லு போட்டு தொலைகிறாடை. காசு மட்டும் வாங்குறாங்க கைஸ், பில்லு ஒரு ரூபா போட மாட்டேறாங்க. இந்த பாருங்கள், இந்த 4 மணி நேரம் பண்ணிகிட்ருக்கேன். இவன் வேறு எவனா இருக்கான் எல்லாடே? வேறு எவனுமே இல்லை. அவன் தான் முடிஞ்சு போச்சு. இவன் தான் லாஸ்ட் கஸ்டமர். ஓடுறா ஓடுறா, ஓடு ஓடு ஓடு. ஓட சொன்னால் நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்க சொட்டத்தலையா. ஓகே கைஸ், நம்ம க்ளோஸ்டு கொடுத்து இன்றைக்கோட ரேட்டிங் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 64 கஸ்டமர் வந்திருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா 5000 ரூபா இன்கம். இன்றைக்கி மைனஸ்லாம் போயிருக்கு, ஏன்னா கடை அப்கிரேட் பண்ணியிருக்கோம் கைஸ். அப்கிரேட்டில் மாடர்னைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், அடுத்த நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா அது குறைஞ்சிருக்கு கைஸ். 2 குறைஞ்சிருக்கு, 2 ஏறி இருக்கு. போய் மாற்றிடலாம். 3.5 வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் 4.5 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 இறங்கியிருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போனா 3.5 டாலர். இது 13.3 டாலர். ஓகே கைஸ், அப்புறம் ஐடியா பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணுன்னு மோட்டிவேஷன் ஆகும் கைஸ். ஓகே, இல்லாத பொருள்லாம் கொஞ்சம் போய் ஆர்டர் போட்டு விட்ருவோம் கைஸ். இதெல்லாம் கொஞ்சமாக தான் கைஸ் இருக்குது, அதனால் இன்னும் நிறையாவே ஆர்டர் போடுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. இது 40 தான் இருக்குது. இது 67. ஓகே, எல்லாத்தையும் போட்டுவிடுவோம். ஓகே, இப்போ போய் கடையை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். அப்புறம் நிறையா கஸ்டமர் வரமாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 65க்கு மேலே கஸ்டமர் வந்துடுவாங்க. ஏன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோரு திறந்துருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நேற்று வந்துருந்தாங்க. அதை 2 பேர், இன்னும் அதில் ஒரு 12 பேர் ஏதாவது அந்த கடை நேற்று தான் திறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 பேர் வந்துடுவாங்க. அதில் கொஞ்சம் பேர் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க. நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். எப்படி அவ்வளோதான். அப்புறம் எல்லாமே இருக்குது கைஸ். இங்கிட்டலாம் இருக்குது எல்லாமே. ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதுதான் நம்ம நேற்று போடலான்னு நினைக்கிறேன் கைஸ். போட்டு விட்ருவோம், நிறையாவே போட்டுருவோம் கைஸ். இது போட்டாச்சு.
நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4500 தான் கைஸ் இருக்குது. ரொம்ப ஏழை ஆகிட்டோம் கைஸ். என்ன பண்ணுறது? ஓகே, மற்றது எல்லாமே ஸ்டாக் ஓரளவு இருக்குது கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இதை ஆஃப் பண்ணிவிட்ருவோம். இந்த 3 வச்சு நம்ம நடத்த போகிறோம் கைஸ். 3 செக் அவுட்டை வச்சு நடத்த போகிறோம். கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் சொன்னது தான், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டேய், இந்த 3 வாங்குறதுக்கு ஏன்டா வர்றீங்க கிறுக்கு பயலுகளா? மொட்டை தலையா? லைட்டு போட்டுருவாங்க கைஸ். லைட் போட்டு விட்டே பார்ப்போம். லைட்டு போடுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது நம்ம கடை. நம்ம கடை ஆல்வேஸ் பிரைட்டு கைஸ், பிரைட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கு. $65 வாங்கிருக்கு கைஸ். ஓகே, போயிடுச்சு. நம்ம ஹேர் ஸ்டைலில் பாருங்கள் கைஸ். இந்த பாய்ஸ் கட் மாதிரி கைஸ். பாருங்கள், பாய்ஸ் கட்டை போட்டு விட்ருக்கேன். நான் இந்த டெவலப்பர் சொல்கிறது. ஓகே, கைஸ், இந்த தேங்காய் சீனிவாசனுக்கு நம்ம வந்துட்டு வேலையே வைக்கிறது இல்லை. அதனால் அந்த தேங்காய் சீனிவாசனை தூக்கி விட்ருவோம் வேலையை விட்டு. விளையாப்படா, சும்மாவே காசை வாங்குறது, எந்த வேலையும் செய்யாமல். ஒரு சில பேர் கேட்பீங்க கைஸ், டேய் அந்த செக் அவுட்டில் செல்ஃப் செக் அவுட் போடுறதே நீ விடல, அப்புறம் எதுக்கு தான் அதை வாங்கி வச்சுருக்க அப்படின்னு கேட்பீங்க. டேய், என்னடா அவன் இன்னும் போக மாட்டேங்கிறான்? ஓ நேனா, ஏய் டேய், நான் ஃபயர் கொடுத்துட்டேண்ணா. என்ன போக மாட்டேங்கண்ணா? என்ன 2 பேர் வந்திருக்காங்க? டேய் கேஸ், இது பக் ஆயிடுச்சு. சரி, நம்ம பில் போடுவோம். தேங்காய் சீனிவாசனோட இன்னொரு ரூபம் இருக்குது கேஸ். $59.3 பாருங்க. பியர் வாங்கிட்டு போகிறான். நான் எப்படி வழங்குவான்? நம்மளே பியர் வாங்கணுன்னா வச்சுருக்கோம், என்ன பண்ணுறது? கொடுப்பான். டேய், இவங்க வேறு அவ்வளோதான், அங்கிட்டு போக விட மாட்டான் கைஸ். $120. இவ்வளோ நம்ம பிஸி ஆகிட்டோம் கைஸ், ரொம்ப பிஸி ஆகிட்டோம். நாங்கள்லாம் ரொம்ப பிஸி. அவன் போய் ஊரை சுற்றிட்டு வருவோம் கைஸ். ஊரை சுற்று இந்த சைடு தான் நம்ம போல கைஸ். போயிட்டு வருவோம். கைஸ், இங்கே கொஞ்சம் குப்பையாக இருக்கு கைஸ். யாரோட வீடுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு தேங்காய் சீனிவாசனோட வீடுன்னு தான் நினைக்கிறேன். இது மட்டும்தான் இந்த ஃப்ளோரில் இங்கிட்டு ஒரு பார்ட்டாக டிவைட் பண்ணி அதுக்கு பாதியில் இவ்வளோதான் பெட்ரூமே இவ்வளோ தான் இருக்கும். இங்கிட்டு கிச்சனு, இங்கிட்டு பெட்ரூமு, இங்கிட்டு ஒரு டிவி, அப்புறம் சோஃபா இங்கிட்டு, அவ்வளோதான். இத்தனோடு தான் அவளோட வீடே இருக்கும். என்ன சொல்கிறது, எல்லாம் அப்புறம் பண்ணுறான். ஒரு மதிக்கிறது இல்லை, ஒரு நல்லா பேசுகிறது இல்லை. என்ன பண்ணுறது? எல்லாம் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க பாருங்க கைஸ். பீக்கார் டி 3 பேர் தான் நிற்கிறீங்களா? நான் கூட நிறையா பேர் வந்து நிற்கான்னு நினச்சேன். $200 வாங்கிக்காங்க கைஸ். நல்ல பையன்.
நல்ல மனிதன். இப்படி 2 பேர் வந்தாங்கன்னா நம்மளுக்கு காசு வசூல். 4-5 பேர் இப்படியே வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். $8 40 சென்ட். ஓகே டேய், இப்போ தான் போகலான்னு நினச்சேன், வந்து நிற்கிறான். டேய் மென்டல்லா, அங்கே தான் 2 பேர் இருக்காங்கல்ல, போக வேண்டியதானே. ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, ரொம்ப பிஸி. 109.2. ஓகே, இது 26.7. ஓகே, இதையும் ஆஃப் பண்ணி விட்ருவோம், இதை ஆன் பண்ணி விட்ருவோம். இவன் எப்படா வந்தியா கைஸ்? 2 பேர் வந்திருக்காங்க கைஸ். ஓ ஒருவேளை கைஸ் இது வந்துட்டு சாதாது கைஸ், இது வந்துட்டு மிரர்டு. இதோட அப்படியே மிரர் ஆகி அப்படியே இது தெரியுது போல இருக்கு கைஸ். ரொம்ப இதுவாக இருக்குது. என்ன ரொம்ப கேம் பக் ஆகிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க கைஸ். கைஸ் இந்த டேவோட நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. வேறு எவனா வர்றாங்களாம்? டேய் யாருண்ணா அவன் பையோட வர்றான்? வரும்போதே பையோட வரான். டேய் கைஸ், சரியான கிறுக்கன் ஆகிட்டுப்பான் போல இருக்கு கைஸ். அப்படியே வெளியேருந்து வர்றான். இங்கே பாருங்க, அப்படியே வெளியேருந்து வர்றாங்க பையோட. எங்கிட்டா வெளியேருந்து வர்றாங்க? ஏய் வாடா, செவுத்த பார்த்து நின்றுருக்கான் கைஸ். இந்த ஊர் சரியான கிறுக்குங்களாம் இருக்கவன் இவ்வளோ கைஸ். டேய் என்ன செவுத்த பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான்? போடாங்கிட்டு. ஓ கைஸ் பாருங்க கைஸ், இது வந்துட்டு அப்படியே இங்கிட்டிருந்து வருதா, இங்கிட்ட அப்படியே வெளியே லைன் வருது, அதனால் வெளியே போய் நின்றுருக்காங்க சில பேர். ஓ நம்ம அந்த செல்ஃப் செக்கவுட்டையும் எடுத்து விடணும், அப்போ தான் ஏன்னா வெளியே போக மாட்டேன். எடுத்து விட்ருவோம். வெளியே போய் ஆனால் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க வெளியே போகுது நம்ம இங்கே வெளியே போகுது கைஸ். வெளியே போயிட்டு நின்று அப்படியே இப்போ ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓடுது போகுது. டேய் என்னடா அது, அடிக்க கூட முடியாதுடா. சரியான பக்கு கேம் கைஸ். இது ரொம்ப பக் ஆகிடுச்சு பாரு. 47வது லெவல் போகிறோம். இன்னும் ரொம்ப பக் ஆகிடுச்சு, ரொம்ப பக்கு. நம்ம ஒரு 15-20வது லெவல் கிட்ட கிளியராக இருந்துச்சு கைஸ் கேமு. அதுக்கப்புறம் லைட்டாக பக் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பக்காகவே நின்றுருக்கு. இந்த 100வது லெவல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இதுக்கே இப்படி இருக்குன்னா 100வது லெவல் எப்படி இருக்கும்? ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. நான் போயிடாதீங்க, க்ளோஸ் கொடுத்து பார்த்துட்டு போயிடுவோம். 66 கஸ்டமர் நினச்ச மாதிரி கைஸ். 65 கஸ்டமருக்கு மேலே தான் வரும்னு நினச்சேன். ஓகே, $1772 நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய்.